வணக்கம் மேம். வணக்கம். தொழிலாளர்களுக்காக சட்டங்களானது மாற்றி அமைக்கப்பட்டது. புது சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கு. 4 வரையறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரலாற்றிலேயே ஒரு சிறப்புமிக்க ஒரு விஷயம். அதாவது கிட்டத்தட்ட விடுதலைக்கு அப்புறம், விடுதலைக்கு முன்னாடி போடப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மக்களுக்காக, இந்திய தொழிலாளர்களுக்காக பிரத்யேகமாக நம்மளுடைய அரசே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பெரிய அளவுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. 4 இது சொல்றாங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி அது உண்மையாவே தொழிலாளர்களுக்கு நலன் தரக்கூடிய விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்போ தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019 அப்படின்ற அடிப்படையில அவங்களுடைய ஊதியத்தை பத்தி சொல்றாங்க. இவ்வளவு ஊதியம் கொடுக்கணும், இது இத்தனை தேதிக்குள்ள கொடுக்கணும், 7ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் தொழிலாளர்களுக்கு நலன் சார்ந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. இது உண்மையாவே அப்படிதான் கொண்டு வரப்பட்டிருக்கா? ஆக்சுவலாக முதல்ல இந்த 4 சட்டங்களாக தொகுத்திருக்காங்களே, அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ ஏற்கனவே எவ்வளோ சட்டங்கள் இருந்தது, குறிப்பாக ஊதியம் சம்பந்தமாக, அவங்க தொழில் உறவு சம்பந்தமாக, சமூக பாதுகாப்பு சம்பந்தமாக, இப்போ தொழிலாளர்களுடைய உடல் நலன் அதை சார்ந்த சம்பந்தமாக, இப்படி பல்வேறு சட்டங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு தலைப்பின் கீழும் பல்வேறு சட்டங்கள். இது ஒரே நாளில் வந்ததில்லை. பல ஆண்டுகளாக தொழிலாளர்கள் கடுமையாக போராடி பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து அவர்கள் பெற்ற உரிமைகள்லாம் இந்த 44 சட்டங்களும். இப்போ இந்த 44 சட்டங்களை இப்போ இந்த அரசு 4 சட்ட தொகுப்புகளாக தொகுக்குறாங்க. இப்போ தொழிலாளர்களாக இருக்கட்டும், தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயக சக்திகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த 4 சட்டங்களாக தொகுக்குறீங்க இல்லையா, இது யாருடைய கோரிக்கை? இப்போ யார் கேட்டாங்க? இப்போ எங்கேருந்தாவது ஒரு கோரிக்கை வரணும்ல. இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு நலன் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நீங்கள் எல்லாம் மாற்றி அமைங்கன்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சா? இல்லை யாராவது கேட்டாங்களா? கோரிக்கை வச்சாங்க இந்த அரசுக்கு? அப்போ எதற்காக இந்த 4 சட்ட தொகுப்புகளாக இவங்க தொகுக்குறாங்க அப்படிங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, இந்த அரசனுடைய நோக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் கண்ணோட்டம் என்பதே யாருக்காக இது தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் உள்ளே இருக்க மொத்தத்தையும் நம்ம பார்க்கறதுக்கான கண்ணோட்டம் கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எங்கள் கம்பெனிகள் தொடங்க வராங்க. இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி பல்வேறு முதலாளித்துவ நாடுகள் இங்கே கம்பெனிஸ் திறக்க வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இந்த மாதிரி ஆட்கள்லாம் தொழில் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? இவங்க இந்த மாதிரியான தொழிலாளருக்கான நல சட்டங்களோ இல்லை தொழிலாளருக்கான ஊதிய சட்டங்களோ இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை? தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா? யாருக்கு பிரச்சனை? முதலாளிகளுக்கு தான் பிரச்சனை. அப்போ அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர்களுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய இந்த நலச்சட்டங்களையும் மொத்தமா காலி பண்றது அப்படிங்கறதான் செஞ்சிருக்காங்க. அது எப்படி மேம்? ஏன்னா இதுலயும் ஊதியம் பத்தி பேசியிருக்கிறாங்க. தொழிலாளர்களினுடைய நலன் சார்ந்துதானே எல்லா விஷயங்களும் போடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம சக்கரை அப்படின்னு சொல்றதுனா, சக்கரைன்னு சொல்லி எழுதி கொடுத்தா அது சக்கரை இனிக்காது இல்ல, அந்த மாதிரிதான். ஆனா அப்படியும் இல்லைன்றதுதான். இப்ப ஏற்கனவே என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியாவில் தொழிலாளர் நலன் எப்படி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சட்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்க என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, நிரந்தர தொழிலாளர்கள் அப்படிங்கிறத எடுக்கிறது இல்லை. அது ஏதோ தனியார்ல மட்டும் இல்லை, அரசு துறையா இருக்கட்டும், அரசு நிறுவனங்களா இருக்கட்டும், முதல்ல நிரந்தர தொழிலாளர்கள் அப்படிங்கிறதே இன்னைக்கு அபாலிஷ் பண்ணப்பட்டுருச்சு. எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள், நீமு, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலியமாக கான்ட்ராக்ட்ல வருவாங்க இல்லையா, அதுலயே பண்றாங்க. நாப்ஸ் இப்படின்ற பேர்லலாம் இப்போ ட்ரெயினியா வருவாங்க, இல்லைன்னா ஒப்பந்தத்துக்காக வருவாங்க இல்லையா, அவங்களே உற்பத்தியில் ஈடுபடுத்துறது. இதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது தான். இதெல்லாம் கொண்டு ஏற்கனவே தொழிலாளர்கள் ஒட்ட சுரண்டப்பட்டு இருக்காங்க. இந்த 8 மணி நேர வேலை என்பதெல்லாம் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயம் மாற்றப்பட்டிருக்கு. இப்படி எல்லா தொழிலாளர் உரிமைகளும் இத்தனை ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமைகள்லாம் இன்னைக்கு பறிக்கப்பட்டு ஏற்கனவே தொழிலாளர் மீது மிகப்பெரிய தாக்குதல். ஒரு தொழிற்சங்கம் தொடங்க முடியாது. நீங்கள் ஒரு அம்பத்தூரில் ஒரு தொழிற்சங்கம் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டு போய் எங்கே பதிவு பண்ணணும்? தொழிலாளர் துறை தான் பதிவு பண்ணணும். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு சொன்னாலே முதல்ல அங்கே இருக்க முதலாளிக்கு தான் முதல்ல ஃபோன் போகும். அது தொழிலாளர் நலத்துறை கிடையாது, அது முதலாளிகளுக்கான நலத்துறையா. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான சட்டம் தானே இது. அப்படின்னு அதான் எப்படி நீங்கள் அதான் சொல்கிறேன், இது நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும்? இதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் ஊதியம்ன்றது இருக்குது. ஊதியம்னா என்ன? பேசிக் இருக்குது, பஞ்சப்படி இருக்குது. பேசிக் ப்ளஸ் டிஏ தான் பேசிக். அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ வெளியூர்கள் போகிறதுக்கான நிதி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்துக்குள்ளே. அப்போ இதெல்லாம் போராடி பெற்ற உரிமை இல்லைங்களா? இப்போ பேசிக் ப்ளஸ் டிஏன்றது ஒரு அடிப்படையானது. அதுக்கு பிறகு இதெல்லாம் நம்ம போராடி பெற்ற உரிமைகள். இதெல்லாம் நீங்கள் காலி பண்ணுறாங்க. இதெல்லாம் மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய சரத்துகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 100 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, 100 தொழிலாளருக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஒரு தொழிற்சாலை மூடுறாங்க, இல்லை அங்கே லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும். அப்படிலாம் பண்ண முடியாது.
ஆனால் இன்னைக்கு இது எப்படி மாற்றிருக்காங்கன்னா 300 தொழிலாளர்கள் வரைக்கும் வந்து இருந்தாங்கன்னா அரசுகிட்ட அனுமதி வாங்க வேண்டாம். ஓகே, 300 தொழிலாளர்களுக்கு மேல இருந்தாங்கன்னா வாங்கணும், கீழே ஆனா என்னன்னா இந்தியா முழுக்க இப்போ ஒரு 100 தொழிற்சாலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆலைகள் இருக்குன்னா 90 ஆலைகள்ல 300க்கும் குறைவான தொழிலாளர் தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் 300க்கும் மேற்பட்ட 1000 பேர் இருக்குது அப்படின்னு பெரிய தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவில் இருக்கு. ஏன்னா இந்தியான்றது ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ ஒரு வளர்ந்த முதலாளித்துவ நாடு கிடையாது, ஒரு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால இங்க சிறு குறு தொழில்களும் ஒப்பந்த தொழிலாளர்களும் நீங்க சொல்ற மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இல்லைங்களா. அப்ப இந்த மாதிரி ஆலைகள்ன்றதே குறைவு. அந்த ஆலைகள்லையும் 300 பேர் கொண்ட தொழிலாளர்கள் கொண்டதுன்றது ரொம்ப குறைவு. அப்ப இவங்க இப்படி சொல்வதன் மூலியமாக என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமா காலி பண்றதுதான். அப்போ இப்ப வேணா வந்து முதலாளிகள் வந்து மூடிடலாம், ஆலையை மூடிடலாம், எவ்வளவு பேரை வேணா வந்து பண்ணலாம், லே ஆஃப் பண்ணலாம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களா இருக்கட்டும், கிக் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஒர்க்கர்ஸ், இவங்களுக்கு கூட நாங்க வந்து UAN நம்பர் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கான ஒரு உரிமைகளை வந்து கேட்கறதுக்கான வழிவகையானது இந்த சட்டத்துல செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்றதுனா, அவங்களுக்கு குறிப்பா வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் இந்த சட்டத்தின் வழியா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே இந்த பட்ஜெட் அலோகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ நிதி ஒதுக்கணும். நீங்கள் பட்ஜெட்ல இவ்வளோ அலோகேட் பண்ணாதான் அடுத்த நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு அந்த நிதியை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். அப்படி எந்த ஒரு ஒதுக்கீடுமே வந்து பட்ஜெட்ல செய்யல. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலனுக்காக எதுவுமே செய்யல அப்படின்றப்ப என்ன செய்வீங்க? வெறும் வாய்ப்பந்தல்ல ஒன்றும் செய்ய முடியாது. நடைமுறையில் என்ன, இந்த சட்டங்கள்ல பெரும்பான்மையாக அது நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து இங்கே அமைப்பு சாரா தொழிலாளர் தான் இருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் கட்டிட தொழிலாளர் இருக்காங்க, வீட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலில் இருக்காங்க, இவங்கெல்லாம் எந்த ஒரு முறை சார்ந்த தொழிலுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து எந்த அலோகேஷனுமே சட்டங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நலத்திட்டங்களோ இல்லை நிரந்தர நிதியோ எதுவுமே இவங்க வந்து ஒதுக்கலை அப்படிங்கிறது தான் தொழிற்சங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இது வந்து ஏதோ நம்பர் கொடுத்துறதுனால கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா யார் இப்ப இந்த சட்டங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியது யார் வந்து தொழிலாளி, யார் முதலாளின்றதே மாத்துறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியும், ஒரு 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இனிமேல் தொழிலாளி கிடையாதுன்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில் அப்படி சொல்றாங்க? அதான் இந்த சட்டத்துல சொல்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 18,000 அப்படின்னா 30 நாள்ல நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க, 600 ரூபா வரும். ஒரு 600 ரூபா சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கு அது வந்து ஏற்றதா அப்படின்னா அப்படி இல்லை. ஏற்கனவே தொழிலாளர் போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் வந்து 26,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தொழிற்சங்கங்களும் தொழிலாளருடைய போராட்டங்களாகவும் இருந்துகிட்டு இருக்கு பல ஆண்டுகளாக. ஆனா 18,000 சம்பாதித்தாலே அவர் தொழிலாளி கிடையாது அப்படின்னு நீங்க வரையறை கொண்டு வரீங்கன்னா அந்த சட்டத்தின்படி என்ன ஆகும்? ஓரளவுக்கு தொழில்நுட்பம் தெரிந்த ஒரு 18,000 வாங்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சூப்பர்வைசராவோ இல்லைன்னா வந்து தொழில் தெரிந்த ஒரு நபர்களாவோ இருப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் யாரா மாற்றப்படுறாங்க? தொழிலாளி கிடையாது அப்படின்னு சொல்றதன் மூலியமாக முதலாளிகளுக்கு அடியாட்களாக மாற்றப்படுவதும், இன்னொன்று அது தொழிலாளர்கள் நலன் எதுவுமே அவங்களுக்கு அப்ளை ஆகாதுல்ல. தொழிலாளர்கள் இல்லை நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சொல்லப்படக்கூடிய வெட்டி சுருக்கப்பட்ட இந்த நலன்கள் கூட அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. அப்போ லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதுலேருந்து தூக்கப்படுறாங்க. இது நீங்கள் முதலாளி அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நம்ம தொடக்கத்தையே சொன்னோம், நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை அரசு நிறுவனங்கள்லேயே அரசு துறையிலே பார்த்தீங்கன்னா யாரையுமே இப்போல்லாம் வந்து நிரந்தரம் ஆக்குறதே இல்லை. இவ்வளோ பேர் ஆக்கணும் அப்படிங்கலாம் இருக்குது. இப்போ வந்து 100 பேர் இருக்கிறாங்கன்னா 50% பேர் வந்து நிரந்தர தொழிலாக இருக்கணும் அப்படிங்கலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் தொழிற்சங்கங்கள் போராடுறதுனால கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் மீதியாக இருக்குது. அப்படி அரசு துறைகள்லேயே யாரையும் வந்து நிரந்தரப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறலாம் கடந்த 20 ஆண்டுகளான நடக்கக்கூடிய நடைமுறை. அப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு வந்து இடையில இருப்பாங்க. இப்போ தொழிலாளர்களை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து இந்த மாதிரி வேலைகளுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா பல வேலைகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அவங்க ஒப்பந்த நடுவில் நமக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் தான் இல்லை இவ்வளோ சம்பளம்னு சொல்லுவாங்க, அதில் அவங்க சம்பளம் பிடிச்சிப்பாங்கன்றலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டர்ஸ்ன்ற அப்படின்றவங்க தான் நிறைய இப்போ எல்லா துறையிலுமே அவங்க தான் சப்ளை பண்ணுற தொழிலாளர் சப்ளை பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இப்போ ஏதாவது தொழிலாளருக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் அவங்க சில விஷயங்கள் செய்வாங்க இது வரைக்கும். ஆனால் அதற்கு மேலே இப்போ தொழிற்சாலை வேலை செய்கிறாங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்டர்ஸ் ஓரளவுக்கு, அப்படி இல்லைன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய பிரின்சிபல் எம்ப்ளாயர், பிரைமரி எம்ப்ளாயர், அதாவது முதலாளி இல்லையா, அவர் வந்து அவர் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் அந்த தொழிலாளிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லன்றது ஏற்கனவே இருந்த விஷயம். ஆனால் இப்போ எப்படி மாற்றிட்டாங்கன்னா அப்படி வந்து அந்த மேலே ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சட்டத்தில் மாற்றிட்டாங்க. கான்ட்ராக்டரே இப்போ முதலாளி அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப இதன் மூலியமா யாரு பாதுகாக்கப்படுறா, யாருடைய நலன் பாதுகாக்கப்படுது அப்படின்னா யாரு வந்து பிரின்சிபல் எம்ப்ளாயரோ அவருடைய நலன் பாதுகாக்கப்படுது.
அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு ஷரத்துகளையும் ஒவ்வொரு லைன்லையும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் நீங்கள் அதை உள்ளே போய் பார்க்க அது யாருக்கான நலன், யாருக்கு எதிரானது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக தெரியுது. கிராஜுவிட்டி அப்படின்றதும் இதில் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கிராஜுவிட்டின்றதை வந்து 1 வருஷத்துலேயே வந்து நாங்கள் வந்து மாற்றி இருக்கிறோம். ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து 5 வருஷம் இருந்து தான் நம்ம கிராஜுவிட்டி வாங்கணும்னு இல்லை, 1 வருஷத்துலேயே நீங்கள் வந்து வாங்கிக்க முடிய அளவுக்கு அதை வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிராஜுவிட்டி பற்றி அதில் என்ன, அப்போ அது சரியானதாக தான் இருக்குதா? இப்போ இபிஎஃப் அப்படின்ற கிராஜுவிட்டி அப்படிங்கிறது முதலாளிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போடணும், தொழிலாளர் சம்பளத்தை வந்து குறிப்பிட்ட சதவீதம் எடுத்து அது வந்து வைப்பு நிதியாக வந்து சேமித்து வைக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரிட்டையர்டு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு அது பென்ஷனாக போகுன்றது இந்த ப்ராசஸ். அப்போ இதில் வந்து ஏற்கனவே 12% 24% கொடுத்தாங்க இல்லையா, இப்போது அந்த 12% 10% குறைக்கிறாங்க. இப்படி குறைப்பதன் வாயிலாக யாருக்கு நலன்? முதலாளிகளுக்கு நலன் இல்லைங்களா? அப்போது இப்படி இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. லட்சக்கணக்கான ரூபாய் யாருக்கு சேமிக்க? 5 வருடம் அப்படின்னா ஒரு 12% இருக்க போகிறது. இப்போ 1 வருடம்னா 10% தான். எவ்வளோ வருஷம்னாலும் அது 10% மாற்றுறாங்க. அப்போ 2% குறைக்கப்படுது. இதில் என்ன நலன் இருக்கு? ஓகே, அப்போ வந்து முதலாளிகளுடைய பணம் வந்து குறைக்கப்படுது இல்ல. இப்போ வந்து அதுக்காக நீங்க 5 வருடம் இருக்க வேண்டாம் அப்படின்ற 5 வருடம் இருக்க வேண்டாம்ன்றது என்ன? இப்போ நீங்க 5 வருஷம் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது கூடுதல் ஆகும். நீங்க அது என்ன ப்ராவிடென்ட் ஃபண்ட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பு. நாம் வேலையை விட்டு போனதற்கு பிறகு நமக்கு வந்து எவ்வளோ வந்து பணம் வரும், அதுக்கு பிறகு நம்ம வயதானதுக்கு பிறகு நம்மளால உழைக்க முடியாதுன்றதுனால நம்ம ஏற்கனவே நம்முடைய சேமிப்புலேருந்து சேமிச்சு வச்சு நம்ம கொடுக்கறது தானே இபிஎஃப்னுடைய பர்பஸ் என்ன. அப்போ நீங்கள் 1 வருஷத்துலேயே கொடுத்துட்டீங்க அப்படி 5 வருஷம்னா கூட தான் செய்யும், கூட ஆக்கி தான் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து கன்சிடரபிளாக ஒரு அமௌண்ட் இருக்கும், அவங்களால சர்வை பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்ன சம்பளம் இருக்காது இல்லையா, அதுக்கு பிறகு ரிட்டையர் ஆனதுக்கு சம்பளம் இருக்காது. அதுக்கு 58 வயசு மேலே வேலை செய்யும், 60 வயசு மேலே வேலை செய்ய முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தை பராமரிக்கணும்னா இந்த விலைவாசி உயர்வுக்கு நமக்கு ஓரளவுக்கு தொகை வந்தால் தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி இபிஎஃப்ஆ இருக்கட்டும் இல்லை இஎஸ்ஐயாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரும்பான்மை தொழிலாளருக்கு இல்லைன்றதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஓகே, பெரும்பான்மை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதான் திரும்ப சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. இப்போ அமைப்பு சாரா இயங்கக்கூடியவங்களுக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இயங்கக்கூடியவங்களுக்குமே இவங்க வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கான எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அது இவங்களுக்கும் வந்து தரப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குன்றத நம்ம கேள்வி. சட்டப்படி இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சட்டப்படி ஏற்கனவே நான் என்ன சொல்றேன்னா, எதெல்லாம் அவங்க தொழிலாளருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சோ, இப்போ நீங்கள் வந்து 12 மணி நேரம் வேலை, இப்போ 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல ஒரு நூற்றாண்டாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமை. உலகத்தில் தொழிற்சாலைகள்லாம் தொடங்கின போது 14 மணி நேரம் 22 மணி நேரம் தொழிலாளர் வேலை செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து போராடி பல பேர் உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி பெற்ற உரிமை என்பது தான் 8 மணி நேரம் வேலை என்பது. அப்போல்லாம் வந்து 13 நேரம் வேலைக்கே போராடி இருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் ஓய்வு இருக்கணும், 8 மணி நேரம் கேளிக்கை இருக்கணும் அப்படிங்கிற மனிதர்கள் வந்து அவங்க உரிமையோட வாழணுன்றதுக்காக இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி பெற்ற உரிமை இல்லையா, நூற்றாண்டுகளா. அப்போ அதை ஒரே கையெழுத்துல இன்னைக்கு வந்து மோடி அரசாங்கம் பாசிச கும்பல் வந்து பறிக்குதுன்றதான் பாக்குது. 12 மணி நேரம் வேலையை செஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ 8 மணி நேரம் ஏற்கனவே நீங்க 8 மணி நேரம் வேலை என்பது இல்லைன்றத நான் திரும்ப சொல்ல வரேன். நீங்க எப்படி சொல்றீங்க மேம்? இப்போ அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, 8 மணி நேரம் தான் வேலை, அவங்க 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சா கூட அதுக்கான சம்பளம் அப்படின்றது 2 மடங்காக கொடுக்கணும் அப்படின்றது தானே சொல்றோன்றாங்களே. அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம எப்படி பார்க்கணும், அதாவது ஏற்கனவே என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து குஜராத்தில் ஆல்ரெடி 13 மணி நேரம் அப்படிங்கிறது சட்டமாக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, ஆந்திரால, தெலுங்கானால, ஆல்மோஸ்ட் மம்தா இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் கூட இரவுல வந்து பெண்கள் வேலை செய்யலான்ற சட்டம் இருக்கு. இது நம்ம சொல்லல, ஏஐடிஸினுடைய பஞ்சாப்னுடைய தொழிற்சங்க தலைவர் வந்து என்ன அமர்ஜித் கவுர் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் 8 மணி நேரம் வேலை என்பது இல்லை. ஓகே, நீங்க தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்தாங்க. அதை வந்து தொழிற்சங்கங்களும் மக்களும் போராடி அதை ரிவர்ஸ் பண்ண வச்சாங்கன்றதா யதார்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே நடைமுறையில் அப்படிதான் இருக்கு. 12 மணி நேரம் வேலை தான் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இந்த சட்டம் கொண்டு வதன் மூலியமாக நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த சட்ட பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து விட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 8 மணி நேரம் இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்களா டபுள் 8 + 8 16 மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம், அது உங்க விருப்பம்னு சொல்லுவாங்க. ஆனா இது விருப்பமா? தொழிலாளர்களுக்கு விருப்பப்பட்டு தான் அவங்க வேலை செய்யறாங்களா?
இப்போ 8 மணி நேரம் வேலை செய்யணுன்றது அவங்க விருப்பமா இருந்தாலும் நீங்க சம்பளம் குறைவா கொடுக்குறீங்க, அதனால தானே ஓட்டி பார்க்குறாங்க. இப்போ எனக்கு வந்து 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் இப்போ எங்கள் தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, தொழிலாளர்லாம் இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் அப்படின்னா ஒரு 8000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூடுதலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணி நேரம் வேலை செய்வாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வரும். இது அவங்க விருப்பம் கிடையாது, விருப்பப்பட்டு அவங்க 2 மணி நேரம் ஓட்டி செய்யல. ஓகே, அவங்க அந்த சம்பளம் அவங்க வாழ்க்கைக்கு பத்தாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க விலைவாசி உயர்வு பத்தாத ஒரு சம்பளத்தை கொடுத்துட்டு அதிக வேலையை வாங்கி அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்க குறைவான சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி வாழ முடியும்? ஒரு குடும்பத்துல நீங்க அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும். இன்னைக்கு இருக்க எக்ஸ்பென்சஸ் யோசிச்சு பாருங்க. சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல நீங்கள கிராமப்புறங்களும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் விலைவாசி தான். அப்ப இந்த சம்பளத்தை வாங்கி அவங்க வாழ முடியுமா? அந்த 8 மணி நேரத்துக்கு அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கி அப்போ வேற வழி இல்லாமல் தான் கூடுதலாக 2 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அது இல்லாமல் போக்குவரத்து, சென்னை மாதிரி பெருநகரை யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் 1.5 மணி நேரம் இல்லாமல் போயிட்டு வர முடியாது. அப்போ நீங்கள் அந்த போக்குவரத்தையும் சேர்த்தீங்கன்னா போக்குவரத்தெல்லாம் எந்த முதலாளி சேர்ப்பாங்களா? அப்போ அது ஒரு 2 மணி நேரம் சேருதா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஒரு மனுஷன் வெளியவே 14 மணி நேரம் 15 மணி நேரம் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய உடல்நிலை என்னவாகும்? அவங்க என்ன எதுவுமே செய்ய முடியாது, எதை பத்தியுமே யோசிக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை சொந்த ஊருக்கு போறதும் பெய்டாவே போயிட்டு வர்றதா இருக்கட்டும், மருத்துவ பரிசோதனையும் ஆண்டுக்கு ஒரு முறை செய்யணும் அப்படின்றது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி டைம் அப்படின்னா 26 வாரங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம் இந்த சட்டம் மூலமா அப்படின்றது சொல்றாங்களே. இப்போ நாம என்ன கேட்குறோம்னா, இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம், இது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்றது நடைமுறை போனதும் தெரியும். ஆனால் இதில் 90% கிட்ட 70% என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, இல்லை ஒரு நபர் இருக்காங்கன்னா நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றோம்? அது ஒரு ஒரு 70 அவங்க எப்படி இருக்காங்கன்றதான் ஜட்ஜ் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த சட்டங்கள்ல 70% மேற்பட்டு எப்படி இருக்குன்னு தானே பார்க்கணும். நான் சொல்ல வர்றது ஒரு 100% எடுத்துக்கோங்க, 70% இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்ன சொல்லுது, அதுல இருந்து தான் இந்த சட்டத்தை பத்தி முடிவு பண்றதா, நீங்க சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், ஏதோ 2 விஷயம் இதை வச்சு முடிவு பண்றதான்றதா என்னோட கேள்வி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தொழிற்சங்கம் அப்படிங்கிறது என்ன? தொழிற்சங்கம் என்பது தொழிலாளருக்கான அமைப்பு, அவங்கள உரிமைகளை பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நீங்க ஏன் தடை பண்றீங்க? உங்க நோக்கம் என்ன? இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த 2-3 சலுகைகளை இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க, தொழிற்சங்கங்களா நீ இல்ல ஆமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சலுகைகள் தரப்படுமான்றதான் என்னோட கேள்வி. நீங்க ஏன் இன்னைக்கு இந்த 8 மணி நேரம் வேலைன்றது 12 மணி நேரம் மாற்றப்பட்டிருக்கு? தொழிலாளர் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்தினார்கள் என்றால் அவர்கள் உரிமைகள் மொத்தமா பறிக்கப்படும்ன்றதுதான் நமக்கு வரலாறு. நீங்க போராட்டத்தை நிறுத்தினா உங்க உரிமைகள் பறிக்கப்பட்டுரும். அதெல்லாம் மேண்டேட்டரி, அதெல்லாம் அது நீங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு தொழிற்சாலையில தொழிலாளர்கள் போராடினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டீ கொடுப்பாங்க, தொழிலாளர்கள் போராடினாங்கன்னு சொன்னா பிஸ்கெட் கொடுப்பாங்க, போராட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னா டீ பிஸ்கெட்லாம் கட் ஆகும். டீ பிஸ்கெட்டு கூட தொழிலாளர்கள் போராடணும்ன்றது யதார்த்தமான கல நிலைமை. தொழிற்சங்கங்களை நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கனால எங்களுக்கு தெரியும். இப்ப அமைப்பு சாரா இருக்கிறவங்களுக்கு இதை விட மோசம் தானே. அவங்க அதாவது நீங்க வட மாநில தொழிலாளர்கள் அப்படின்னா நீங்க ஆடு மாடு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, மனிதர்களாகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இங்கேயே இன்னும் நம்ம வட மாநிலங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய நிலை கவலைக்கிடமா தான் இருக்குன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இங்கேயே அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஆமா, அமைப்பு சாரா தொழிலாளர் நிலைன்றது அவங்க தொழிலாளர்களாகவே கன்சிடர் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப எனக்கு சொன்னேன் இல்லையா, திட்டங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, இப்ப நீமா இருக்கட்டும், நாப்ஸ், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் என்ன, ஒப்பந்த தொழிலாளர்கள் நீங்க உங்களுக்கு நான் என்ன திரும்ப சொல்ல வரேன்னா, நிரந்தரம் என்பது மறுக்கப்படுது இல்லை, அப்பவே ஒட்டுமொத்தமா மறுக்கப்படுது உரிமைகள். நீங்க நிரந்தரமாக்கப்பட்டாதானே உங்களுக்கு இஎஸ்ஐ கிடைக்கும், நீ எல்லா உரிமைகளையும் நீங்க போராடி பெற முடியும். நீங்க எல்லாமே தொழிலாளர்கள் நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா நீங்க எந்த சிஸ்டத்துக்குள்ள வருவீங்க? அப்போ அவங்கெல்லாம் ஒரு முறையாக்கி அவர்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவது அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு, இல்லை நான் சொல்ல வரல. ஆனா இதெல்லாமே ஒரு போராட்டமா தான் இருக்கு. அப்போ நீங்கள் தொழிற்சாலைகளில் இப்போ நீங்கள் தொழிற்சங்கங்கள் இப்போ ஒரு நிரந்தர தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தொழிற்சங்கங்கள் அமைக்க முடியாத நிலைமையை மாற்றுறீங்க. எதற்காக? இது 2ஆக பிரிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, நிரந்தர தொழிலாளர்களுக்கான உரிமைகள் இருக்குது, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்கிறாங்க, நீம்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி இப்படி பல்வேறு தொழிலாளர்கள்லாம் எல்லாரும் தொழிலாளர்கள், எல்லா தொழிலாளர் நிலைமை ஒன்றும் இல்லைல்ல, இப்படி பல்வேறு அடுக்குகளில் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ பல்வேறு அடுக்குகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எல்லா வகையான தொழிலாளர்களையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏற்கனவே அரசு துறைகளில் தொழிற்சங்கங்கள் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை எடுக்கிறது இல்லை. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி பேரை ரயில்வே எடுக்கலன்றதெல்லாம் நீ காலைல கூட தீக்கதில் படித்தேன். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்போ ஏற்கனவே வேலைக்கு எடுக்கிறது இல்லை, ஏற்கனவே நிரந்தரமாக்குறது இல்லை, ஏற்கனவே நீம் கொண்டு தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுறாங்க, ஏற்கனவே 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இதுதான் நிலைமை. மேலும் இந்த சட்டத்தை கொண்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்குல்ல, போராடலாம்,
இதெல்லாம் சட்டத்துல இருக்கு, இதெல்லாம் எதிர்த்து கேட்கலாம், போராடலாம். ஏற்கனவே கேட்கறது இல்ல, கேட்கலாம்னு நினைக்கிறவங்களும் கேட்கறதுல கேட்கறாங்க, போராடுறாங்க. போராடுறதுனா எப்படி போராட முடியும்? எனக்கு ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தின் படி என் சட்ட உரிமையை நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு போராட முடியும். அப்ப அந்த சட்டத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா எப்படி போராடுவீங்க? திரும்பவும் அந்த சட்டத்தை ஏற்றுங்க அப்படின்ற இந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம போராடணும் இல்லையா, அப்படி நம்மளை வந்து பின்னிற்கு எடுத்துட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாசிச மோடி கும்பலுடைய சித்தாந்தம் என்பது மனுநீதி, ஒரு பண்டைய சாஸ்திரம். அங்கெல்லாம் தொழிலாளர்களோ இல்ல தொழிற்சங்கமோ அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிடையாது இல்லையா? அதனால சட்டத்திலையும் அதெல்லாம் இல்ல. சரி, இப்போ இது வந்து எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க தானே? இல்ல, எல்லா மாநில அரசுகளும் யாருன்றதா பிரச்சனை. இவங்க எல்லாம் தொழிலாளர் பிரதிநிதிகளான்றத உங்களுக்கு கேள்விங்களா? முதலாளிகள் பிரதிநிதிகள் தான், வெவ்வேறு முதலாளிகளா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே யாரோட பிரதிநிதிகள்? இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வரைக்கும் நாங்க ஐடியாலஜிக்கலி நாங்க வந்து பிஜேபி கூட முரண்னாத ஒரு அரசு தான், நாங்க பிஜேபி தான் எங்களுடைய அரசியல் எதிரியே அப்படின்ற அளவுக்கு தான் வந்து சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க இதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றோம். அதாவது அதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், ஐடியாலஜி அப்படிங்கிறது எது ஐடியாலஜி, யாருக்கான ஐடியாலஜி அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து சமூக நீதினு சொல்றீங்க, எல்லாருக்குமான அரசுன்னு சொல்றீங்க. எல்லாரும்னா யாரு அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ தொழிலாளருக்கான நலன் இல்லை கார்ப்பரேட் நலன் வரும்பொழுது திமுக யார் பக்கம் நிற்கிறாங்கன்றதான கேள்வி. இப்போ பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும், இல்லை பல்வேறு திட்டங்கள் வரதா இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்கான நலன் அப்படின்னா அது வந்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான, அதானிகளுக்கான நலன், அம்பானிகளுக்கான நலன். அந்த நலன் தான் திமுக நலனாகவும் இருக்கு. அப்போ கார்ப்பரேட் திட்டங்கள் வரும்போது அதில் பிஜேபிக்கோ திமுகக்கோ காங்கிரஸுக்கோ அதிமுகக்கோ இல்லை வெவ்வேறு கட்சிகளுக்கோ பெரிய வித்தியாசம் இல்லை என்பது தான் கடந்த கால நடைமுறை. இப்போ பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடுறாங்க, 1000 நாட்களுக்கும் மேலே போராடுறாங்க. அதில் எவ்வளோ கான்க்ரீட்டாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோன்னு தானே திமுக நிற்கிறாங்க. ஸோ கார்ப்பரேட் நலனா மக்கள் நலனா அப்படின்னா திமுகவும் கார்ப்பரேட் நலன் தானே போகுது. ஸோ கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான சட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் சில ஷரத்துகள் வேண்டாம், சில இந்த அளவுக்கு கடுமையாக வேணான்றது தான் வந்து பேசுகிறாங்களே தவிர, அதுவும் தொழிற்சங்கங்கள் தான் பேசுகிறாங்க. கட்சிகள் எந்த கட்சிகள் பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள், தொழிற்சங்கங்கள் தான் போராடுறாங்க. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 32 மாநிலங்கள் அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை மாநிலங்கள் வந்து இந்த வரையறையை வந்து ஏற்றுட்டதானா இன்னைக்கு வந்து கெசட்லேயே போட்டிருக்காங்க. இப்போ கெசட் பார்த்தேன், அதில் வந்து வெஸ்ட் பெங்காலும் லட்சத்தீப் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் அதில் ஆத்தென்டிக்காக போட்டிருக்காங்க. அப்போ எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? இப்போ இவ்வளோ ஷரத்துகள் இருக்குன்றது தெரியாதா? அப்போனா நம்ம அதை கொஞ்சம் முன்னோக்கி பார்க்கணும். 12 மணி நேரம் கொண்டு வந்தது தான் திமுக அரசு இல்லைங்களா? நீங்கள் வந்து நாங்கள் மே தினத்துக்கு விடுமுறை விட்டோன்னு பெருமையாக பேசுகிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா 12 மணி நேரம் வேலை என்பது தொழிலாளரை சுரண்டுவது என்பது தெரியாதா? யார் நலனுக்காக அப்போ கொண்டு வந்தீங்க? போராடினாங்க, திரும்பி பெற்றாங்க, இந்த பெருமையாக பேசுகிறீங்க. ஏன் கொண்டு வந்தீங்க? என்ன நோக்கம் தெரியாதா உங்களுக்கு? தவறுன்னு தொழிலாளருக்கு எதிரானது தெரியாதா? அப்போ கார்ப்பரேட் நலன் தான். மக்கள் எதிர்ப்பு வரப்போ கொஞ்சம் பின்வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோமே தவிர அது மோடி கும்பலுக்கு தேவையில்லை. மோடி கும்பல் அப்பட்டமான ஒரு பாசிச கட்சி அப்படிங்கிறதுனால மக்கள் போராட்டங்களை பற்றியோ தொழிலாளர் பற்றியோ அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது அப்படிங்கிறது தான் காட்டப்படுது. நீங்கள் இதில் பார்க்கணும், தொழிற்சங்கங்களை பதிவு செய்ய முடியும். தொழிற்சங்கங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் திரும்ப திரும்ப தொழிற்சங்கங்களை பற்றி பேசுகிறேன்னா அது அவங்களோட உரிமை, அது ஜனநாயக உரிமை, அது தொழிலாளர் ஜனநாயக உரிமை. நீங்கள் ஒரு தொழிற்சங்கம்னு பதிவு பண்ணணும்னாலே ஒரு தொழிற்சாலை இருக்கக்கூடிய 51% தொழிலாளர்கள் அக்செப்ட் பண்ணாதான் நீங்கள் தொழிற்சங்கமாகவே பதிவு செய்ய முடியும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. எல்லா கட்சிகளுக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் சிபிஐக்கு இருக்கு, சிபிஎம்க்கு இருக்கு, சின்ன சின்ன கட்சிகளுக்கு இருக்கும், அதே மாதிரி ஐடிசி காங்கிரஸ்க்கு இருக்கும், பிஜேபிக்கு இருக்கு. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் தொழிற்சங்கங்கள் இருக்கு, இண்டிபெண்டன்ட் தொழிற்சங்கங்களும் இருக்கு, எந்த கட்சி சாராத தொழிற்சங்கங்களும் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக உரிமை இல்லையா? அப்போ 51% எப்படி வரும்? ஒரு தொழிற்சாலையில 51% தொழிலாளர்கள் எப்படி வந்து ஒரே ஒரு தொழிற்சங்கத்தை ப்ராக்டிக்கலா இருக்காதுல்ல. அப்போ 49% நான் தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தை ஆதித்தால் கூட அவங்க பதிவு செய்ய முடியாது. அப்போ யாரு பதிவு செய்ய முடியும் அப்படின்னா யாரு வந்து ஆட்சியில் இருக்காங்களோ, யார் ஆளும் கட்சியா இருக்கிறாங்களோ, யாரு முதலாளிகளுக்கான சார்பான சங்கங்களும் இருக்கும், அவங்களாம் கருங்காலிகள். அவங்களாம் உள்ள இருந்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்க, தொழிலாளருக்கு எதிராகவே அவங்க முதலாளிகளுக்காக வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட தொழிற்சங்கங்கள் தான் அரசு வந்து பதிவு செய்ய முடியும். அப்போ என்ன ஆகும்? பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் பதிவு செய்யப்படாதவர்களாக, உரிமைகளுக்காக போராட முடியாதவர்களாக ஏன் மாற்றப்படுறாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் தான் நேர்மையாக உண்மையாக தொழிலாளர் நலனுக்காக போராடுறாங்க இல்லையா? தொழிலாளர் உரிமைக்காக, தொழிலாளர் சம்பள உயர்வுக்காக, இல்லை அடிப்படை உரிமைகளுக்காக, சுகாதார உரிமைக்காக. இப்போ ஒரு தொழிலாளி அடிபட்டாருன்னு சொன்னா கூட நீங்கள் இது நல்லா ஒரு உதாரணம் பார்க்கணும். அம்பிகா அப்படிங்கிறவங்க வந்து ஹூண்டாய் கம்பெனியில் வந்து இறந்துருப்பாங்க. அது வந்து நம்ம பத்திரிகையில் எழுதியிருப்போம்.
முதலாளியுடைய சிந்தனை முறைக்கு நான் சொல்றேன். அது வந்து ஒரு அந்த வந்து இது போயிட்டு இருக்கும், நம்ம செல்லு இது செய்யறாங்களே அது போயிட்டே இருக்கும், அந்த இதுல போயிட்டு இருக்கும். போகும்போது அவங்க இப்படி எடுப்பாங்க, அது கை பட்டுச்சு அப்படின்னா ஒரு சென்சார் இருக்கும், அது சென்சார் தெரிஞ்சதுன்னா அது நின்றோம் அந்த மிஷினு. அந்த சென்சாரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்? இப்படி பட்டு அது நின்றுச்சுன்னா டைம் வந்து என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் கம்மியாகும் இல்லையா? இப்போ கை தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா அது நின்றோம், அப்போ திரும்ப அதை ஆன் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் சில மினிட்ஸ் வந்து நிற்கும், அப்போ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் இல்லையா? அதுக்காக சென்சாரை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியாமல் அவங்க எடுக்கும் போது கை மாட்டிக்குது. ஐயோ, கை மாட்டிக்குது ஒன்று. அப்போ என்ன பண்ணால் மிஷினை வெட்டி தான் அவங்க கையை எடுக்கணும். அப்போது அந்த அந்த அங்கே இருந்த ஆட்கள் வந்து தொழிலாளர்கள் கதறாங்க. இது பெரிய அளவுல பெரிய அப்ப இது வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும்னு சொல்றேன் நான். அப்போ முதலாளி சிந்தனை எப்படி இருக்கு? தொழிலாளி கை போகலாம், உயிர் போகலாம், ஆனா என் மிஷின் வந்து லட்சக்கணக்கான மிஷின், கோடிக்கணக்கான மிஷின். அப்போ ஒரு உயிருக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கு கொடுத்தா கிடைச்சிருமா? அப்போ தொழிலாளி நம்ம எப்படி சிந்திப்போம், தொழிற்சங்கம் எப்படி சிந்திக்கும்? அந்த தொழிலாளி உயிரும் அவர் கையும் தான் முக்கியம் நம்ம சிந்திப்போம். முதலாளி எப்படி சிந்திப்பாங்க? அந்த மிஷின்ல இருக்க அந்த மிஷின் எத்தனை லட்சம் மிஷின், அது வெட்டுப்பட்டா நான் திரும்ப சரி செய்யணும்னு யோசிப்பாங்க. இது ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இது ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்படி ஒன்றா இருக்காதுன்றது தான் வரலாறு இல்லையா? முதலாளிகளுக்கான நலனும் தொழிலாளருக்கான நலனும் ஒன்றல்ல. அப்போ இது வந்து முரண், இது வந்து ஒரு முரண், இது ஒரு போராட்டம் தான். அப்போ நம்ம உரிமைகளை வந்து போராடி தான் பெற முடியும், அவங்க வந்து தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அது போராடுவதற்கான தான் தொழிற்சங்கங்கள், நம்ம உரிமைகளை பேசுவதற்காக. இது எப்படி வெட்டி சுருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வெளியிலேருந்து தொழிற்சங்க தலைவர்கள் இருப்பாங்க, முழு நேரமாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளில். அவங்க தான் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை தலைவர்களாக இருப்பாங்க, தொழிலாளர் இருப்பாங்க. அதுல 1/3 பங்கு இவங்க இருந்துக்கலான்றது சட்டத்துல இருக்கு. ஏன்? இப்ப நான் போராடினா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் ஒரு கம்பெனில போராடுறேன், தொழிற்சாலை போராடினா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா நான் வந்து என்னோட உரிமைகளுக்காக போராடணும்னா நான் இதுல வேலை செய்யாமல் இருக்கும்போது இன்னும் உறுதியா போராடுவேன் இல்லையா? அப்போ அந்த தலைவர்கள் இருந்துக்கலாம் தொழிற்சங்கத்துலன்றது ஏற்கனவே இருக்கும் நடைமுறை இது சட்டம். ஆனா இது எப்படி மாத்துறாங்கன்னா 5 பேர்னு குறைக்கிறாங்க. இப்படி குறைப்பதன் வாயிலாக என்ன, உறுதியாக போராட முடியாதுன்னு நிலைக்கு தள்ளுறாங்க. அதாவது தொழிற்சங்க உரிமைகளை வந்து மொத்தமாக காலி, தொழிற்சங்கமே வைக்க முடியாது ஆல்ரெடி. இப்போ வச்சாலும் கேட்க முடியாது, வச்சாலும் இத்தனை பேர் தான் இருக்கணும், இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சரி, அதுக்கப்புறம் வேலை நிறுத்தம் செய்யலாமா அப்படின்னா வேலை நிறுத்தம் செய்ய வேண்டாம் நேரடியாக சொல்லலை, ஆனால் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமைக்கு தள்ளுறாங்க. நீங்கள் ஒரு வேலை நிறுத்தம் செய்யணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து 60 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல 14 நாட்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்கிறாங்க. எதை எடுத்துப்பாங்க? ஒரு சட்டத்தில் இப்படி ஒரு குழப்பமாக நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ எந்த இடத்துல எதை எடுத்துப்பாங்கன்னா 60 நாட்கள் அப்படிங்கிறதா எடுத்துப்பாங்க. 60 நாட்கள் சொல்லிட்டு தான் ஒரு வேலை நிறுத்தம் செய்ய முடியும்னா எப்படி செய்ய முடியும்? வேலை நிறுத்தம்ன்றது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும், அது வந்து பல்வேறு கட்டங்களாக தான் வேலை நிறுத்தம்ன்றது உடனே செய்ய போகிறது இல்லை. போராட்டங்கள் செய்வாங்க, ஆலைவாழ் போராட்டங்கள் செய்வாங்க, இப்படி பல்வேறு போராட்டங்கள், அதுக்கு பிறகு அது வேலை நிறுத்தம்ன்றது போகும். அப்போ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலை நிறுத்தத்துக்கு போகக்கூடாது. வேலை நிறுத்தம் செய்யாமல் இருப்பது யார் நலன்? வேலை நிறுத்தம் என்பதே உன்னுடைய லாபத்தில் உனக்கு நெருக்கடி கொடுத்து என்னுடைய நலனை பெறுவது அப்படிங்கிறது தான் வேலை நிறுத்தம் இல்லையா? இல்லைன்னா நீ மூலதனத்தில் எந்த நெருக்கடி இல்லைன்னா நீ எந்த விதத்துலையும் எனக்கு செய்ய போகிறது இல்லைன்றது ஒரு இறுதி கட்டமாக போராடக்கூடிய ஒரு நிலை. அப்போ வேலை நிறுத்தமே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு 2 முறை வந்து உங்ககிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீ ஒரு 60 நாட்கள் போராடக்கூடாது. இதெல்லாம் என்னன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் என்ன? ஏற்கனவே இருக்கு, போராடுவது என்பது உரிமை, அதுக்கு நீ கண்டிஷன்ஸ் மேலே வச்சு போராடக்கூடாது. நீ வந்தியா, வேலையை பார்த்தியா, நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கினியா, போயிட்டே இரு, செத்தியா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போன்றது தான். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் உரிமைகளுக்காக நீங்கள் போராடக்கூடாது என்பதற்காக இந்த சட்டத்தில் அத்தனை சரத்துகளை திட்டமிட்டே வஞ்சகமாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகவும் பன்னாட்டு முதலாளிகளும் திட்டமிட்டு வைக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய அந்த அரசினுடைய கொள்கை. இதுதான் ஏதோ வேற ஒன்று இருந்து இது குறிப்பிட்ட சட்டத்தில் மட்டும் வேற கொண்டு வந்துட்டாங்களான்னா அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம நல்லா சொல்ல முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தால் பல்வேறு சட்டங்கள், நீங்கள் வந்து மோட்டார் வாகன சட்டமாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ குறிப்பாக வந்து குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா தொழிலாளர்களை ஒடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். நீ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மோடி அரசாங்கம் வந்து இல்லையா 3 அப்போ இத்தனை ஆண்டுகளில் அவங்க கொண்டு வந்த சட்டங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உடைக்கக்கூடிய விவசாயிகளோ, தொழிலாளர்களோ, மாணவர்களோ, பெண்களோ எல்லாருக்கும் எதிரான சட்டங்கள் தான். இப்போ அந்த அடிப்படையில் தான் இதில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் தொழிலாளருக்கு எதிரானது. இது ஏதோ நாம வந்து தொழிற்சங்கம், நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அதனால சொல்லலை. நீங்கள் ஒரு நடைமுறை நீங்கள் எடுத்து பாருங்க. ஒன்று காங்கிரஸும் வந்து தொழிலாளருக்கு எதிரானது, அவங்களும் ஆதரவுலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் இவங்க ஃபாசிஸ்டுகள்ன்ற முறையில் எந்த அளவுக்கு தீவிரமாக மோடி அரசு இருக்குது அப்படின்னா ILOன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சில கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் முதலாளிகள், அப்புறம் தொழிலாளர்கள், இவங்களாம் வந்து இயர்லி ஒன்ஸ் கூடணும்.
இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்து அப்பெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு நடைமுறையில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மோடி அரசு வரதுக்கு முன்னாடி 47க்கு பிறகு கிட்டத்தட்ட 46 முறை கூடுனதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த 12 ஆண்டுகளை ஒரு முறை தான் கூடுனதா சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு தொழிலாளருக்கு எதிராக முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் நடைமுறை ரீதியான உதாரணங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே மேம், இப்போ இத்தனை சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது எப்படி ஓவர் கம் பண்ணி தொழிலாளர்கள் வரப்போறாங்க, என்ன ஹோப் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இப்போது ஏற்கனவே அவர்களுக்கு ஒரே அதிகாரம்ன்றது போராட்டம் தான். இப்போ நீங்கள் இவங்க சட்டங்களை போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக போராட்டங்களை தொழிலாளர்கள் நிறுத்த போகிறது இல்லை. அதுக்கு இந்த 12 ஆண்டுகளே உதாரணம் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்த போராட்டமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து CAN பேர் NRC எதிர்த்த போராட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இவங்க அனுமதிச்சு யாரும் செய்யலை. இது மோடி அரசாங்கம் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நீங்களாம் ஷாகின் பாக் உட்காந்துருங்க எல்லாம் ரோட்டில் அப்படின்லாம் வந்து எந்த அரசாங்கம் அனுமதிக்க போகிறதும் இல்லை. அது ஃபாசிஸ்ட் கும்பல் அனுமதிக்க போதும் இல்லை. இதெல்லாம் அனுமதிச்சு தொழிலாளர்கள் போராடல, விவசாயிகள் போராடல, மக்கள் போராடல, இஸ்லாமியர்கள் போராடல. இதெல்லாம் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக, மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு எதிராக மக்கள் திரண்டு போராடுறாங்க. அப்படி இந்த சட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராடுகள் என்பதுதான் நியதி. அதுதான் நடக்க போகுது. இதற்கு எதிரான போராட்டங்களை தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களும் வந்து வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களும் இது இன்னைக்கு வந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு அவர் தான் தொழிலாளி. இன்னைக்கு வேற ஒரு துறையில் இருக்கலாம், அவர் மகன் நாளைக்கு தொழிலாளி இல்லையா? இப்போ இதனால பாதிக்கப்படாதவங்க இருக்க போறாங்களா? வெவ்வேறு துறையில் இருக்கலாம், வெவ்வேறு இதில் இருக்கலாம். ஆனால் இதனால் இங்கே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் சில முதலாளிகளை தவிர்த்து அனைவரும் பாதிக்கப்பட போகிறோம். 90% மக்கள், 99% மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் இது. இப்போ நாம் எந்த துறையில் வேணால் இருந்துக்கலாம், வெவ்வேறு துறையில் மீடியாவில் இருக்கலாம், இதில் வேணா இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து பெண்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், எல்லோரும் இன்னைக்கு இந்த தொழிலாளருக்கு எதிரான இந்த சட்டத்திற்கு எதிராக தெருவில் இறங்கி போராட வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ வந்து தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க, ஸ்ட்ரைக்லாம் அறிவிச்சிருக்காங்க. நவம்பர் 7 அறிவிச்சிருக்காங்க, 22 அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டங்கள் மேலும் மேலும் வெடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ லாரி ஸ்ட்ரைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லாரி உரிமையாளர்கள்லாம் அது வந்து ஸ்ட்ரைக் நடத்தி தான் ரிவர்ஸ் பண்ண வச்சாங்க. இப்படி மக்கள் போராட்டங்களும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தெருவில் இறங்கி தான் நமக்கு எதிரான இந்த மாதிரியான ஒரு பாசிச அடக்குமுறைக்கான சட்டங்களை வந்து எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. போராட்டத்தின் மூலியமாகத்தான் இதை முறியடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே மேம், இப்போ புதிய தொழிலாளர் சட்டம் குறித்து பல விஷயங்களை உங்கள் தரப்புல இருந்து எங்ககிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. நன்றி.